மார்ச் 8ஆம் தேதி கொண்டாடப்படும் மகளிர் தினம் என்பது சாதாரணமாக பெறப்பட்டது கிடையாது. நூற்றாண்டுகளை கடந்த அந்த நாள் உருவான வரலாறு தனித்துவம் வாய்ந்தது. சில பெண் தொழில் முனைவோர்களின் காணொளியை இப்பொழுது காணலாம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் நிவேதிதா. ஐம் ஃப்ரம் சென்னை. நான் பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். நான் என்னோட காலேஜ் லைஃப்பை பற்றி உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட கிளாஸில் வந்துட்டு ஒரு 55+ பாய்ஸ் கிட்ட இருந்தாங்க. நான் ஒரே ஒரு பொண்ணு தான். ஸோ அந்த டைமில் வந்துட்டு என்னை நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. லைக் வந்துட்டு உன்னால் முடியுமா, நீ வந்து இது ஒரு 55 பசங்க இருக்காங்களே, நீ ஒரு பொம்பளை பிள்ளை தனியாக எப்படி லீட் பண்ணுவ, ப்ராஜெக்ட்டுக்கு போகணுமே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்னை கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. நான் கன்ஃபியூஸ் ஆகலை. ஸோ நான் மூவ் ஃபார்வர்ட் ஆகி போயிட்டேன். ஸோ கொஞ்ச நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் எலெக்ஷன் வந்துச்சு. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நான் எலெக்ஷனில் நின்னேன், வின்னும் பண்ணேன். ஸோ அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாகவும் ஆனேன். ஸோ அவங்களுக்கு என்னை முதல்ல கேள்வி கேட்டாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு இதுதான் ஒரு ஆன்சர். 55+ மெம்பர்ஸ் கூட என்னால் படிக்க முடியாது, நீ வேறு கோர்ஸ் மாற்றிக்கோ, அந்த மாதிரி நிறைய என்னை பேசினவங்க எல்லாருக்கிட்டேயுமே 5000 பேருக்கு நான் வந்துட்டு அசிஸ்டன்ட் செக்ரட்டரியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். ஸோ ஐம் வெரி ப்ரவுட். நான் வந்து அந்த டைமில் வந்துட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்காம, என் மைண்ட் சொல்கிறத நான் கேட்காம நான் பாட்டு அவங்க கூட வந்து நான் போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, நான் அவங்க லைஃப்பை தான் லீட் பண்ணிகிட்டு இருப்பேன், என் லைஃப்பை நான் லீட் பண்ணியிருக்க முடியாது. ஸோ நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னாக்கா, உங்கள் மைண்டுக்கு என்ன தோணுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள். அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்லாம் நீங்கள் திங்கே பண்ணவே பண்ணாதீங்க. மூவ் ஃபார்வர்ட் ஆகிட்டு போயிட்டே இருங்க. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. ஸோ எல்லாருக்குமே என் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி இந்தியா கேட் டிவி. தேங்க்யூ. நான் ருக்மணி கிருஷ்ணன். நான் இங்கே கணபதி கோவையில் ஆர்கே கிரியேஷன் என்ற பெயரில் ஒரு பொட்டிக் வைத்து நடத்தி கொண்டிருக்கிறேன். இதில் நாங்கள் பெண்களுக்கான ஆடைகளை வடிவமைத்து கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பது பெண்களால் அவர்களுடைய வாழ்விலும் சமுதாயத்திலும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்டது. இன்றைய காலகட்டத்தில் பெண்கள் பல துறைகளில் முன்னேறி இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில் அவர்களுடைய முன்னேற்றம் சிறிது மந்தமாகவே உள்ளது. அந்த நிலை மாறி கோவையில் பல தொழிலதிபர்கள், பல பெண் தொழிலதிபர்கள் உருவாக வேண்டும் என்று உங்களை எல்லோரும் இந்த மகளிர் தினத்தில் வாழ்த்துகிறேன். இந்தியா கேட் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என் பேர் பிரதீபா. நான் இங்கே கோயம்புத்தூர் சரவணப்பட்டியில் இருக்கிற ப்ரோசோன் மாலுக்கு ஆப்போசிட்டில் ஸ்ட்ரீம் ஈஸி அப்படிங்கிற ஒரு சென்டர் வச்சுருக்கோம். இங்கே நாங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா, ஒரு சின்னதாக பெண்கள், எனக்கு இந்த விஷயம் தெரியும், எனக்கு நல்லா சமைக்க தெரியும், எனக்கு நல்லா வந்து பாட தெரியும், எனக்கு நல்லா ஸ்லோகம் சொல்லித்தர தெரியும், எனக்கு வந்து கூட பின்ன தெரியும், ஆர்ட் ஒர்க் பண்ண தெரியும், இந்த மாதிரி பல வகைகள் இருக்குல்ல, அதை வந்து உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரீம் ஈஸியில் சென்டரை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம டிவி பார்த்து சும்மா ரீல்ஸை உட்காந்து பார்த்து நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் மற்றவங்களுக்கு சொல்லித்தந்து அவங்களையும் சம்பாதிக்க வைக்கிறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும். பெண்கள், குழந்தைகள், பெரியவங்க, இது பெரியவங்களுக்கு வந்து எனக்கு பேசி ஒரு கலந்துரையாடலுக்கு ஒரு பிளேஸ் வேணுமா, அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த உலகத்தில் நிறைய வேலைகள் இருக்குது. நம்ம பெண்கள் வந்து மல்டி டாஸ்கிங் செய்யறதுக்குன்னே பிறந்தவங்க. அதனால் நாம் செஞ்சிட்ருக்கோம், நான் செஞ்சிட்ருக்கேன், நம்ம பல பெண்கள் செஞ்சிட்ருக்காங்க. நாங்கள் இந்த ஸ்ட்ரீம் ஈஸி சென்டரில் இது ஒரு டீமாக எடுத்து இது வரைக்கும் ஒரு 20 பெண்கள் எங்களோட தொடர்ந்து பயணிச்சிட்டாங்க. கண்டிப்பாக நீங்களும் இதில் பயணிக்கலாம். வி அப்படிங்கிற உமன் எம்பவர்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் குரூப்பில் இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா என்றைக்கும் ஒரு பிஸ்னஸ் செய்யணுன்னா அது வந்து ஈஸியாக முடியாது எல்லாத்தினாலையும். எங்களுக்குன்னு ஒரு பெரிய பெண்கள் பட்டாளமே எங்களுக்கு சொல்லித்தராங்க, ஒரு வாய்ப்பை கொடுக்குறாங்க, அவங்க பிஸ்னஸில் இருக்க அனுபவத்தை ஷேர் பண்ணுறாங்க, எங்களுக்கு எப்படி பிஸ்னஸ் பண்ணலாங்கிற ஐடியா சொல்கிறாங்க. சின்னதாக ஒரு 4 பொருளை வாங்கி வித்துட்டு இருந்தேன் நான். இன்றைக்கி நான் ஸ்ட்ரீம் ஈஸி அப்படிங்கிற ஒரு சென்டர் வச்சுருக்கேன்னா அது இந்த வீல மூலமாக தான் லான்ச் பண்ணியிருக்கேன். விஆ மெம்பராக இருக்க நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நன்றி. என் பேர் ஜீவிதாங்க. நான் கோயம்புத்தூரில் ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சுருக்கேன். திருமணமாகி 15-20 வருஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ வரையிலும் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன். திடீர்னு எங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது, ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப் ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்தது. அதனால் ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்பை நாங்கள் வாங்கினோம்.
அது என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அது முன்பின்ன எந்த அனுபவமே இல்லை. நான் வீட்டுக்குள்ளேயே இருந்து வெளியே வந்து எனக்கு எதுவுமே பழக்கம் இல்லை. அந்த ஷாப் எடுத்ததுக்கப்புறம் நான் நிறைய விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கிட்டேன் நான். அதாவது ஒரு பிரிண்ட் அவுட்னா என்னன்னு தெரியாது, ஒரு கம்ப்யூட்டர்னா என்னன்னு தெரியாது. ஆனால் அதெல்லாம் வந்து நான் வீட்டுக்குள்ளாரையே இல்லாமல் நான் வெளியே வந்து அந்த கடைக்குள்ளார் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். இன்றைக்கி வந்து நான் தனியாக நின்று பண்ணுற அளவுக்கு என்னால் முடியுங்கிறத வந்து நான் வெளியே வந்தனால மட்டுமே என்னால் முடிஞ்சுது. இது மகளிர்களுமே வீட்டுக்குள்ளாரையே இருக்காமல் நம்ம வெளியே வந்து பல பேரை நம்ம சந்திச்சா மட்டுமே தான் நம்ம வந்து நம்ம தனியாக நிற்க முடியும் சொல்ல விரும்புகிறேங்க. எந்த விஷயமா இருந்தாலும் அதை பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டோம்னா தான் நம்ம வந்து அதில் சக்ஸஸ் ஆக முடியும். இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி. இந்தியா கேட் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் சிவப்ரியா கணேஷ். நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். நானும் என்னோட தங்கச்சியும் சேர்ந்து ஒரு சின்னதாக ப்ரோசோன் மாலுக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஷாப் ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஷாப் ரன் பண்ணுறதுக்கு நாங்கள் அதிக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. 2000 ருபீஸில் நாங்கள் இந்த பயணத்தை தொடங்கினோம். இந்தியா முழுக்க இருக்கிற பெண்கள் பல பேர் இதை எடுத்து செய்துட்ருக்காங்க. உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற பெண்களுக்கு தேவைப்படுற அத்தனை பொருட்களும் இதில் இருக்குது. அதிக விலை இல்லை. நம்ம எல்லாருமே தொழில் தொடங்கிறதுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இதில் இருக்குது. நம்ம என்ன வேலை செஞ்சிட்ருக்கோமோ அதிலேருந்து அடிஷ்னலாக நமக்கு வருமானம் கிடைக்கிறதுக்கு இதில் வாய்ப்பு இருக்குது. என்னோடய டைமில் நான் இதை எல்லாத்தையும் செய்து நாங்கள் எடுத்து சேல் பண்ணிவிட்டு, இதில் இல்லாமல் நாங்கள் ஒரு கிளாஸஸ்க்கு ஸ்கூல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் போய் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். பல மீட்டிங்கில் நாங்கள் போய் கலந்துக்கிறோம். இது அத்தனை வாய்ப்புகளும் கொட்டி கிடக்குது. எவ்வளவோ பெண்கள் நம்ம சாதிக்கிறதுக்கு நம்ம பிறந்திருக்கோம். வீட்டில் இருந்துகிட்டு இருந்தால் இது மட்டும்தான் நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் வெளியில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பாக இந்த தொழிலை நம்ம எடுத்து செய்யலாம். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துகள். நன்றி. வி குரூப்போடு இணைந்து பயணிக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். பல வகையிலும் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கிற அந்த வி குரூப்புக்கு மிக்க நன்றி.